அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ரைகான், விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? மார்க்க விஷயமா, உலக விஷயமா? மார்க்க விஷயம் எல்லாம் இல்ல, உலக விஷயம் தான் ரைகான். என்ன விஷயம்னு சொல்லு. பக்கத்துல வா, ஒருத்தர் ரகசியம் சொல்றேன். நம்மோட ஒன்னா படிச்சோம்ல காதல், அவன் ஸ்கூல போதை போட்டு வச்சிருந்து மாட்டிட்டான். ஒரே கேவலமா போச்சு. அஸ்தோஃபிருல்லாஹ். நம்ம 3 பேரும் ஒன்னா தானே ஸ்கூலுக்கு போவோம். அவன் நல்லா படிப்பானே, அவனை எப்படி செஞ்சான்? என்னால நம்பவே முடியல. ஆமா ரைகான், அவனோட அப்பா அம்மா 2 பேரும் அவனை செல்லமாக வளர்த்தாங்க. அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கையில நிறைய பணம் கொடுப்பாங்க. கெட்ட சகவாசம் வேற, கூடவே செல்போனும் வாங்கி கொடுத்தாங்க. எங்க போறா எப்ப வருமானு கவனிக்க மாட்டாங்க. மதரசாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதனால வந்த விதிதான் இது. அப்படின்னா அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எதுவும் தெரியாதா? ஆமா ரைகான், அறவே தெரியாது. குல்லுன் முஸ்லிம் ஹராமுன், போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் ஹராமானது. இதைத்தான் நாம் நம்முடைய மதரசாவில் படித்தோம். அவன்தான் மதரசாவுக்கு வரவில்லையே. அது அவனுக்கு தெரியாம போனதுக்கு யார் காரணம்? அவனோட பெற்றோர்கள் தான் காரணம். அவங்க அவன் நாள்தோறும் மதரசாவுக்கு அனுப்பியிருந்தா அவன் தவறான பாதையில பேச மாட்டான். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்திருப்பான். அப்படின்னா பெற்றோர்களுடைய கடமை என்ன? குழந்தை வளர்ந்து பேச தொடங்கிவிட்டால் அதற்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறகு படிப்படியாக இஸ்லாமிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை கற்பிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு பெற்றோர்கள் செய்தால் பிள்ளைகள் வழிகட்டு போக மாட்டாங்க. புரிந்ததா? நன்றாக புரிந்தது. அவன் எங்கே போறான், எப்போ வரான், யாரு கூட பழகுறான், அவனுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பெற்றோர்கள் கவனிக்கணும். அப்படித்தானே? ஆமா, கரெக்டா சொன்ன ரேகான். அல்லாஹ்தான் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பத்தியம் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் நல்லவர்களாக வளர்த்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.